நீங்கள் ஆதியாகமம் 16வது அதிகாரத்தினுடைய 13வது வசனத்தை நம்ம வாசிக்க போறோம். ஆதியாகமம் 16வது அதிகாரத்தினுடைய 13வது வசனம். அப்பொழுது அவள், என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோடே பேசின கர்த்தருக்கு, நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டாள். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த 2வது நாள் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு நல்ல வாக்குத்தத்தம் என்ன அப்படின்னு சொன்னா, அவர் நம்மை காண்கிற தேவன். அவர் நம்மை காண்கிற தேவன். அவர் உங்களை காண்கிற தேவன். அவர் உங்கள் பிரச்சனைகளை காண்கிற தேவன். நீங்கள் கடந்து போகிற சூழ்நிலையை காண்கிற தேவன். கர்த்தராகிய ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். அவருக்கு மறைவானது உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையிலே ஒன்றுமே இல்லை. அவர் உங்கள் பிள்ளைகளை காண்கிறார். அவர் உங்கள் சூழ்நிலைகளை காண்கிறார். அவர் உங்களை வருத்தத்தை காண்கிறார். கர்த்தர் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார், நான் உன்னை காண்கிற தேவன். ஹல்லேலூயா. ஒரு அடிமை பெண் ஆகிய ஆகார் இந்த இடத்துல ஆண்டவருக்கு ஒரு பெயர் வைக்கிறாள். அப்படின்னா பொதுவாக வேதத்துல ஆண்டவர் நிறைய பேருடைய பெயரை சொல்லி இருக்கிறார். அதே போல நிறைய தகப்பனார் தன்னுடைய பிள்ளைகளுக்கு பேர் வைத்திருக்கிறார்கள். சில தாயார்கள் கூட பிள்ளைகளுக்கு பேர் வைத்திருக்கிறார்கள். ஆனா ஆண்டவருக்கு பேர் வச்சதுல மிக முன்னணியில நிற்கிறது யார் அப்படின்னா, வேதம் சொல்லுகிறது இந்த ஆகார். ஆண்டவருக்கே ஒரு பேர் வைக்கிறாங்க. என்ன பேர் வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, நீர் என்னை காண்கிற தேவன். நம்ம நிறைய இடத்துல இன்னைக்கு இந்த உலகத்துல பார்க்கும்போது, நீங்க கண்காணிப்பில் இருக்கிறீர்கள் அப்படின்னு நிறைய இடத்துல போர்டு பார்த்திருப்போம். பாருங்க, சிசிடி கேமரா மாட்டி அந்த போர்டு, அந்த சிசிடி கேமராவுக்கு கீழே ஒரு வாக்கியம் எழுதியிருப்பாங்க, நீங்கள் கண்காணிக்கப்படுகிறீர்கள், நீங்கள் கண்காணிக்கப்படுகிறீர்கள். அப்படின்னா எதையாவது ஒரு பிரச்சனை வரும்போது அந்த கம்பெனியில இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா, கேமராவை செக் பண்ணுங்களேன், சிசிடியை செக் பண்ணுங்களேன். போலீஸ் ஏதாவது கேட்கணும்னா கூட அந்த சிசிடி கேமரா இருக்கா, அதுல செக் பண்ணலாமா அப்படின்னுவாங்க. ஆனா உலகத்திலே திருடு செய்கிறவர்களை கேமரா மூலமா கண்டுபிடிச்சிடுறாங்க. எத்தனை மணிக்கு வந்துட்டாங்க அப்படின்றத கண்டுபிடிச்சிடறாங்க. ஆனா உலகத்திலே இருக்கிற எந்த கண்டுபிடிப்புகளாலும் கண்டுபிடிக்க முடியாத ஒண்ணு இருக்குது. கண்டுபிடிக்க முடியாத ஒண்ணு இருக்குது. என்னதான் நீங்க என்னுடைய கண்காணிப்புக்குள்ளே இருக்கிறீர்கள் என்று சொன்னாலும், அந்த ஆபீஸுக்கு உள்ள வர்ற மனுஷனுடைய தோற்றத்தை அவங்க கண்டுபிடிச்சிடலாம், அவருடைய உருவத்தை கண்டுபிடிச்சிடலாம். ஆனா அவருடைய மனசுக்குள்ள என்ன ஓடுது, அவருடைய சிந்தனையில என்ன இருக்குது, அவர் என்ன கஷ்டத்துல இருக்கிறாரு, அவர் கடந்து போகிற சூழ்நிலை என்ன, எந்த பாதையில் அவர் பிரயாணம் பண்றாருன்னு உலகத்துல இருக்கிற எந்த சிசிடி கேமராவும் கண்டுபிடிக்கவே முடியாது. ஆனால் இந்த இடத்துல ஆகார் ஒன்றை சொல்லுகிறாங்க, எனக்கு ஒன்று தெரியும், எனக்கு ஒரு தேவனை தெரியும், அவர் நான் போகும் வழியை அவர் அறிந்திருக்கிறார், எனக்கு ஒரு ஆண்டவரை தெரியும், அவர் என்னை காண்கிற தேவன், அவர் என்னை காண்கிற தேவன். என் புருஷன் காணாமல் இருக்கலாம், என் மனைவி காணாமல் இருக்கலாம், என்னை சுற்றி இருக்கிற யாருமே என்னை சரியாய் கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கலாம். ஆனால் பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நான் உன்னை காண்கிற தேவன். இன்றைக்கு ஒரு சிலருடைய கரத்தை பிடித்து கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், மகளே நான் பார்க்கலன்னு நினைக்காத, மகனே நீ பார்க்கலன்னு நினைக்காத, நான் உன்னை காண்கிற தேவன். நல்ல கரங்களை தட்டி முழு பலத்தோடு ஆமென், அவர் நம்மை காண்கிற தேவன். ஹல்லேலூயா. புதிய பாட்டுல வாசிக்கும் போது வேதம் சொல்லுது, ஒருவன் எரிகோவிலிருந்து, அந்த எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போற வழியிலே கள்ளர் கைகளிலே அகப்பட்டு குற்றுயிராய் கிடக்கிறார், குழியில கிடக்கிறாரு, சாவா வாழ்வான்னு தெரியல. அப்ப வேதம் சொல்லுது, அந்த வழியாய் போகிறவர்கள் அவனை பார்த்துட்டு கண்டும் காணாமலும் போறாங்க. அவங்களுக்கு தெரியல. வேதம் சொல்லுகிறது, ஆசாரியன் அந்த வழியாய் போகும்போது அவன் அப்படியே பார்த்தும் பார்க்காம போறான், லேவியன் பார்த்தும் பார்க்காம போறான். ஆனா சமாரியன் அந்த இடத்துல
கண்டுட்டு காணாம போறதில்லை. அந்த மனுஷனிடத்துல போய் அந்த மனுஷனுடைய காயங்களுக்கெல்லாம் எண்ணெய் வார்த்து அவனை தேற்றி சத்திரக்காரனுடைய கரத்துல கொண்டு போய் கொடுத்து அதுலயும் கொஞ்சம் பணத்தை கொடுத்து, இன்னும் ஏதாகிலும் அதிகமாய் செலவானால் அடுத்த டைம் நான் வரும்போது உனக்கு தர்றேன்னு கொண்டு போய் விட்ட நல்ல சமாரியனாகிய இயேசு இன்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உங்களை சுற்றி இருக்கிறவங்க நிறைய பேர் பார்த்தும் பார்க்காதது மாதிரி போலாம், கண்டும் காணாம போலாம். பாஸ்டர், என்ன அவங்களுக்கு தெரியுது, நான் கடந்து போற பாதை அவங்களுக்கு தெரியுது, சிச்சுவேஷன் எனக்கு தெரியுது, ஆனா பார்க்காதது மாதிரியே போறாங்க. இவன் என்கிட்ட உதவி கேட்டுருவானோ, இவன் எனக்கு ஹெல்ப்புக்கு என் பக்கத்துல வந்து நின்றுவானோ, அதனால அவங்களுக்கு தெரியுது, ஆனா தெரிஞ்சுக்காதது மாதிரி பேசுறாங்க, தெரிஞ்சுக்காதது மாதிரி நடிக்கிறாங்க. அப்படி நடிக்கிற மனிதர்கள் மத்தியிலே ஒரு நல்ல சமாரியனாகிய இயேசு இந்த 2வது நாளில் நம்முடைய கரத்தை பிடித்து அவர் வாக்கு கொடுக்கிறார். நான் உன்னை காண்கிற தேவன். நம்புறவங்க கைகளை மட்டும் மேல உயர்த்தி நன்றியப்பா, நன்றியப்பா. இதோ எழும்ப முடியாமல் இருக்கிறவன் பிள்ளைய கர்த்தர் பார்க்கிறார். வெளியே வர முடியாமல் இருக்கிறவன் பிள்ளைய கர்த்தர் பார்க்கிறார். இருதயத்தில் வேதனையை கர்த்தர் பார்க்கிறார். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நான் உன்னை காண்கிற தேவன், நான் உன்னை காண்கிற தேவன். அவர் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டார், அவர் பார்த்துட்டு மௌனமா இருக்க மாட்டார். அவர் எழும்புவார், அவர் உங்களுக்காக தீவிரிப்பார், அவர் கடந்து வருவார், அவர் அற்புதம் செய்வார். அவர் காண்கிற தேவன் உங்களை தூக்கி எடுத்து சத்திர காரணத்தில் கொண்டு போய் கொடுக்கிற வரைக்கும் கைவிட மாட்டார் என்று நம்புறவர்கள் கரங்களை மேல தட்டி, முழு பலத்தோடு மேல தட்டி, நீர் எங்களை நீரங்களை காண்கிற தேவன் சொல்லிட்டே இருங்க, சொல்லிட்டே இருங்க, சொல்லிட்டே இருங்க. வாலிப தம்பி கர்த்தருன பார்க்கிறாரு, தங்கச்சி ஆண்டவருன பார்க்கிறாரு, பிரதர் கர்த்தர் பார்க்கிறார். ஆமென், ஹalleluya. என்னுடைய கருவையே அவருடைய கண்கள் கண்டது, என்னுடைய கருவையே அவருடைய கண்கள் கண்டது. ஜோஷுவாவை குறித்து வேதம் சொல்லுது, மோசே மலைக்கு போய் 40 நாட்கள் இருந்துட்டார். வழியில ஜோஷுவா இருக்கிறார். ஆனா அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டாரு, எவ்வளவு சூழ்நிலையில இருந்தாரு, மோசைக்கு எதுவுமே தெரியல. மோசே அதை பார்க்கவே இல்லை. கொசு கடிச்சா அப்படின்னு கேட்கறதுக்கு ஆள் இல்லை, என்ன பண்ணிட்டு இருந்த அப்படின்னு கேட்கறதுக்கு ஆள் இல்லை, உனக்கு பசிச்சிருச்சா அப்படின்னு கேட்கறதுக்கு ஆள் இல்லை. 40 நாள் இந்த வழியிலே இருந்துட்டியப்பா, நீ ரொம்ப பெரிய ஆளுப்பா அப்படின்னு தட்டி கொடுக்கறதற்கு யாரும் இல்லை. அந்த வேதம் சொல்லுகிறது, இன்னும் நூனின் குமாரனாகிய பணிவிடைக்காரனாகிய அந்த வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு விலகாதிருந்தான். ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு விலகாதிருந்ததை மோசே பார்க்கவே இல்லை. அவர் பேசி முடிச்சுட்டு வெளியே வந்தாரு. ஆனா ஆண்டவர் ஜோஷுவாவை பார்த்தார். ஆண்டவர் ஜோஷுவாவை பார்த்து அமைதியா இருக்கவே இல்லை. அடுத்து இஸ்ரவேல் ஜனங்களுடைய தலைவனாய் கர்த்தர் அவனை அபிஷேகம் பண்ணினார், அபிஷேகம் பண்ணினார். நான் நம்புறேன், உங்க ஜெபத்தை பார்த்துட்டு ஆண்டவர் அமைதியா இருக்க மாட்டார், உங்க பரிசுத்தத்தை பார்த்துட்டு ஆண்டவர் அமைதியா இருக்க மாட்டார். அவர் காண்கிற தேவன். யோசேப்பு போத்திபாருடைய மனைவியின் இடத்திலிருந்து கர்த்தருக்காக வைராக்கியமா நின்னதை கர்த்தர் பார்த்தார்ல, கர்த்தர் பார்த்தார்ல. காண்கிற தேவன் அவனை எகிப்திற்கு அதிபதியாய் மாற்றினார்ல, அந்த தேவன் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார். நான் உன்னை காண்கிற தேவன். ஹல்லேலூயா. இந்த வசனத்தை நான் தியானித்துக் கொண்டிருக்கும் போது இந்த வார்த்தையை சொல்லுகிற மகள் யார் அப்படின்னா, வேதம் சொல்லுகிறது இவள் ஒரு அனாதை, ஒரு அனாதை தான் இந்த ஆகார். இந்த ஆகார் ஆபிரகாமுக்கு ஏற்கனவே இவள் எகிப்திலே இருக்கும்போது அவள் அடிமையா இருந்தாள். வேதத்தில் நீங்க வாசிக்கும் போது வேதம் ரொம்ப அழகாய் சொல்லுகிறது, எகிப்தினுடைய அடிமைத்தனத்திலே இருந்த அடிமை பெண்ணாகிய, நீங்க 16ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கும் போது, ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராய்க்கு பிள்ளை இல்லாதிருந்தது. எகிப்து தேசத்தாளாகிய ஆகார் என்னும் பெயர் கொண்ட
ஒரு அடிமை பெண் அவளுக்கு இருந்தாள். நல்லா கவனிங்க, இந்த ஆகாருடைய ஸ்டோரி என்ன அப்படின்னு சொன்னா, ஆபிரகாம் வந்து எகிப்திற்கு போறாரு, பஞ்சம் பிழைக்கிறதுக்காக போறாரு. அப்போ போகும்போது என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, இந்த சாராய் மிகவும் அழகுள்ளவள் என்று கண்டு அந்த எகிப்து தேசத்தில் இருக்கிற ராஜா என்ன பண்றார் அப்படின்னு சொன்னா, இந்த ஆபிரகாமுக்கு நிறைய வெகுமானங்களை கொடுக்கிறார். அப்போ வெகுமானங்களை கொடுக்கும்போது சாராயின் நிமித்தம் நிறைய வெகுமானத்தை கொடுக்கும்போது நிறைய வேலைக்காரர்களையும் வேலைக்காரிகளையும் இலவசமா கொடுக்கிறார். அப்போ நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னா, இந்த ஆகார் ஏற்கனவே எகிப்துல ஒரு அடிமை பெண்ணு தான். இப்போ இவ விலைக்கு வாங்கப்பட்டிருக்கிறாள், இவளை கேட்கறதுக்கு யாரும் இல்லை, இவளுக்கு சொந்தக்காரங்க யாரும் இல்லை. இப்போ இந்த அடிமை பெண்ணை எடுத்து ஆபிரகாமுக்கு அவர் என்னவா விற்கிறாருன்னா, அடிமையா இலவசமாய். அப்படின்னா ஆபிரகாம் பணம் கொடுத்தெல்லாம் வாங்கல, இந்த மனைவியின் நிமித்தமாய் அவளுக்கு கிடைச்சது. ஏற்கனவே அடிமை பெண்ணு தான், இப்போ அடிமை பெண். இப்போ இந்த அம்மா வந்து இந்த வீட்டில் இருக்கிறார், ரொம்ப நாள் நல்ல வேலை செய்தால். ஒரு பெண், ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணை, ஒரு வீட்டில் ஒர்க் பண்றவங்களா இருக்கலாம், இல்லைன்னா ஆபீஸ்ல ஒர்க் பண்றவங்களா இருக்கலாம், பொதுவாக ஒரு ஆண் வந்து ஒரு பெண் மேல வந்து இரக்கம் வந்து ரொம்ப ஈஸியா காமிச்சிருவாங்க. அவங்க அழுத உடனே ஒரு இரக்கம் காமிச்சிருவாங்க, ஐயோ என்னப்பா வேணாம், எதுக்கு அழுறீங்க அப்படியா அப்படின்னு. ஆனா எப்பவுமே பெண்ணா இருக்கிறவர்கள் வந்து ஒரு பெண்ணுக்கு வந்து இரக்கம் பாராட்டுவார்கள், ஆனா ரொம்ப டக்குன்னு இறங்க மாட்டாங்க. அழுதா கூட சும்மா நீ அழாத, எதுக்கு நீ அழுதுட்டு இருக்க, உன்னை பற்றி எனக்கு தெரியாதா அப்படின்னா அவங்க வந்து கூட, அதுவும் வந்து கூடையே இருக்கிறவர்களை வந்து அவங்க வந்து நம்பி அவங்க கையில் ஒரு பெரிய பொறுப்பை கொடுக்கறது என்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமானது. ஆனா இந்த சாரா என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, இந்த ஆகாரை தனக்கு பிள்ளை இல்லை அப்படின்னு தெரிஞ்ச உடனே இவங்க வந்து அந்த பிள்ளை தனக்கு தன்னுடைய கணவனாரால ஒரு பிள்ளை உண்டாகும்படி ஒரு நபரை தேடுறாங்க. அப்ப தேடும்போது எத்தனையோ வேலைக்கார பெண்கள் இருந்த போதிலும் இந்த ஆகார் வந்து அவங்க பார்வைக்கு எப்படி தெரியுது அப்படின்னா, ரொம்ப நல்ல பொண்ணா தெரியுது. ரொம்ப நல்ல பொண்ணு இவளை வந்து என்னுடைய கணவனாருக்கு மனைவியாய் நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா நமக்கு கண்டிப்பா பிரச்சனை வராது. பிள்ளையை பெத்தெடுத்து நம்ம கையில கொடுத்துட்டு அவ பாட்டுக்கு போயிருவா, அந்த பிள்ளையை நம்ம வளர்த்துடலாம், அந்த பிள்ளை நம்முடைய பிள்ளை ஆயிரும். பாருங்க, தன்னுடைய கணவனாரி தனக்கு இருக்க வேண்டிய அந்த ஸ்தானத்தை ஒரு பொண்ணு அவ்வளவு சீக்கிரமா விட்டு கொடுக்க மாட்டாங்க, எந்த சூழ்நிலை வரட்டும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஆனா இந்த ஆகார் வந்து அந்த சாராய் வந்து விட்டு கொடுக்கறாங்க அப்படின்னு சொன்னா, அந்த அளவிற்கு ஒரு நம்பிக்கைக்குரிய நபராக இந்த அடிமை பெண்ணா இருந்தும் ஆகார் இருந்திருக்கிறாங்க. இப்போ வந்து நாட்கள் தாண்டிச்சு, அவர் கல்யாணம் பண்ணிட்டாரு. கல்யாணம் பண்ணின உடனே இப்போ அவங்களுக்கு ஒரு குழந்தை உண்டாகுது வயிற்றுல. குழந்தை வயிற்றுல உண்டான உடனே இந்த ஆகார் என்ன பண்றாங்கன்னா, சின்ன சின்ன மிஸ்டேக் பண்ணிடுறாங்க. அப்படின்னா ஒரு பதவி கொடுத்த உடனே, ஒரு பொறுப்பு கொடுத்த உடனே வேதம் சொல்லுகிறது, அவள் தன்னுடைய நாச்சியாரை அற்பமாக எண்ணினாள். நீங்கள் 4வது வசனத்தை வாசிக்கும் போது, அவன் ஆகாரோடே சேர்ந்த போது அவள் கர்ப்பம் தரித்தாள், அவள் தான் கர்ப்பவதி ஆனதை கண்டபோது தன் நாச்சியாரை அற்பமாய் எண்ணினாள். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள் இதுல ரொம்ப கவனமா இருக்கணும். இதுவரைக்கும் நல்ல குவாலிட்டி, ஒரு ராஜாவினுடைய, ஒரு வீட்டினுடைய எஜமாட்டியினுடைய நம்பிக்கைக்குரிய ஒரு பாத்திரமா அந்த இடம் வரைக்கும் வந்தாச்சு, அவ்வளோ பெரிய இடம் வரைக்கும் வந்தாச்சு. ஆனா ஒரு செத்த ஈ தைலக்காரனுடைய மொத்த தைலத்தையும் நாரி கெட்டு போக பண்ணுன்னு சொன்ன அந்த வசனத்தின்படி ஒரு சின்ன மிஸ்டேக் என்ன அப்படின்னு சொன்னா, தனக்கு ஆசீர்வாதம் வந்த உடனே, தனக்கு பேர் வந்த உடனே, தனக்கு ஒரு மதிப்பு வந்த உடனே, தனக்கு ஒரு பொறுப்பு கொடுத்த உடனே இவங்க யார அற்பமா நினைச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னா, பொறுப்பை கொடுத்த அந்த சாராய ரொம்ப சீப்பா, ரொம்ப கேவலமா, அற்பமா, அது எவ்வளவு டெஃபினேஷன் தெரியல, அற்பமா அப்படின்னா, உனக்கு குழந்தை இல்லையே, எனக்கு குழந்தை இருக்கு பாரு, நீ என்னதான் அவருக்கு மனைவியா இருந்தாலும் நீ அப்படி நிறைய உங்களுக்கு தெரியும்ல, அந்த மாதிரி வந்து ஒரு பெரிய ஒரு வார் போயிட்டு இருக்குது. ஆனா இந்த சாராய் வந்து நீங்க நினைக்கிறது மாதிரி வந்து சளைச்சவள் எல்லாம் கிடையாது. என்னதான் இருந்தாலும் தன்னுடைய எஜமாட்டின்ற அந்த கெத்து, எஜமாட்டின்ற அந்த பெருமை கண்டிப்பா என்ன பண்ணிதான் இருக்கும். பொதுவாக நமக்கே அப்படிதான், யாராவது ஒருத்தர் தாழ்மையா பேசிட்டாங்கன்னா நம்ம விட்டுருவோம், சரி ஓகே பரவாயில்ல அப்படின்றோம். ஆனா அதே அவங்க பெருமை அடுத்து நீயா நானான்னு கேட்டா, நம்ம ஒரு நல்ல போஸ்டிங்ல இருந்தா, நம்ம உயரத்துல இருந்தா பாத்துடலாமா அப்படின்னு சொல்லி வயிற்றுல குழந்தைய சுமக்கும் போது இந்த சாரா என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு பெரிய டார்ச்சரை கொடுக்குறாங்க, அவங்கள ரொம்ப வருத்தப்படுத்துறாங்க.
இந்த வருத்தத்தை தாங்க முடியாம இனி இந்த வீட்டில் நம்மளால இருக்கவே முடியாது. இப்போ தன்னுடைய அந்த யாரால கர்ப்பமானாங்களோ ஆபிரகாம், இந்த ஆபிரகாம் இடத்துல போய், ஐயா உங்க மனைவி இவ்வளவு என்ன மோசமா நடத்துறாங்களே, நீங்க கொஞ்சம் கேட்க கூடாதா அப்படின்னு சொன்னா கண்டிப்பா ஆபிரகாம் கேட்கவே முடியாது. ஏன் அப்படின்னு சொன்னா, ஒரு காலகட்டம் வரும்போது இந்த பொண்ணையும் குழந்தையும் வெளியே துரத்துங்க அப்படின்னு சொன்ன உடனே ஆபிரகாம் போய் யார்கிட்ட கேட்கிறாரு? ஆண்டவர்கிட்ட கேட்கிறாரு. ஆண்டவர் என்ன சொல்றாரு? உன் மனைவி என்ன சொல்றாளோ அப்படின்னா, தன்னுடைய மனைவிக்கு எதிர்த்து பேசுற அளவுக்கு இவருக்கு திராணி இல்லை, பண்ண முடியாது. சும்மா கடை அப்படியெல்லாம் சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு இவர். அப்போ இந்த சாராய்க்கு அம்மா இல்ல, அப்பா இல்ல, குடும்பம் இல்ல, ஒரு அனாதை. இந்த இடத்துல இது பிழைக்கிறதுக்காக வந்தவள், அந்த இடத்துலயும் ஆதரவு இல்லை. இப்போ தனக்கு ஒரு கல்யாணம் ஒன்று ஆயிடுச்சு. அந்த திருமணத்துல கணவனார் தனக்கு குழந்தைய கொடுத்தாரு. தன்னை என் மனைவிதான் இவா, இவளை ஏன் இப்படி நடத்துற அப்படின்னு கேட்கிற அளவிற்கு கூட இந்த வீட்டில் யாருமே இல்லைன்னு தெரிஞ்ச உடனே இந்த ஆகார் ஒரு முடிவு எடுக்கிறாங்க. நான் என்ன பண்ணணும்னா, இந்த வீட்டை விட்டு நான் ஓடிட போறேன். வேதம் சொல்கிறது, அதற்கு ஆபிரகாம் சாராயை நோக்கி, இதோ உன் அடிமை பெண் உன் கைக்குள்ளே இருக்கிறாள், உன் பார்வைக்கு நலமானபடி அவளுக்கு செய் என்றார். அப்பொழுது சாராய் அவளை கடினமாய் நடத்தினபடினால் அவளை விட்டு ஹலோ, இப்போ பிரச்சனை பெருசாகி கணவனிடத்துல போகும்போது இவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னு சொன்னா, அப்படியே பிலாத்து மாதிரி கை கழுவிட்டாரு. உன்னுடைய அடிமை பெண் யாருடைய கையில இருக்கிறார்? உன் கையில இருக்கிறார், உனக்கு நலமானபடி நீ செய் அப்படின்னு சொன்ன உடனே, இப்ப கணவனாரும் உரிமை கொடுத்த உடனே இந்த சாராய்மாய் தன்னுடைய இருதயத்தை கல்லாக்கிட்டு எப்படி நடத்தினாங்களாமா? கடினமாய் நடத்தினார்கள். அப்படின்னா ஒரு குழந்தை வயிற்றுல சுமக்கும் போது பிள்ளைகளுக்கு பொதுவாக ரெஸ்ட் எடுக்கலான்னு தோணும், பொதுவாக ஒரு வித்தியாசமானதை சாப்பிடலான்னு தோணும், உட்காரலான்னு தோணும், என்னன்னு நிறைய யாராவது ஒருத்தர் நம்மளை அப்படியே தாங்கினா நல்லா இருக்கும் அப்படின்னு தோணும். இப்போ கன்சீவா இல்லைன்னா பெருகனண்டா இருக்கிற சிஸ்டர்ஸை கூப்பிட்டா தெரியும், அந்த டைமில் அவங்களுக்கு இல்லாத அன்பெல்லாம் தேவைப்படும், அவங்கள ரொம்ப நல்லா வச்சுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஃபீல் அவளுக்கு கடந்து போகுது பாருங்க. ஆனால் இந்த இடத்துல அதற்கு மாறா என்ன நடக்குதுன்னா, கடினமா நடத்துறாங்க. உடனே கர்ப்பிணியா இருக்கிற அந்த பெண் இப்போ ஒரு முடிவெடுத்து வீட்டை விட்டு வெளியே வரும்போது தான் கர்த்தர் இடையிலே, கர்த்தருடைய தூதனானவர் அவளை சந்தித்து சொல்லுகிறார், நீ எங்க போற, நீ எங்க இருந்து வர, நீ எங்க போற அப்படின்னு. அப்பதான் இந்த இடத்துல தான் ஆகார் சொல்கிறார், நீர் என்னை காண்கிற தேவன், நீர் என்னை காண்கிற தேவன். அப்போ இந்த வசனத்தை எனக்கு தியானிக்கும் போது இந்த அனாதைக்கு, இந்த அனாதை பெண் கேட்கிறதுக்கு யாரும் இல்லை, திரும்பி வான்னு கூப்பிடுறதுக்கு யாருமே இல்லை. இந்த ஆகார் தன்னுடைய வீட்டை விட்டு வெளியே போயிட்டார் அப்படின்னா, திரும்ப இவளை ப்ளீஸ் பண்ணி என் வீட்டுக்கு வான்னு கூப்பிடுறது கூட யாரும் இல்லை, ஐயோ உனக்கு இப்படி கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்றது கூட யாரும் இல்லை. ஆனா நான் நம்புறேன், ஒடுக்கப்படுகிறவருடைய பட்சத்திலே கர்த்தர் இருக்கிறார். இந்த ஆகார் மேல ஆண்டவர் வச்ச 3 விதமான அன்பு உண்மையிலே இன்னைக்கு மாலையில என்னுடைய இருதயத்தை அப்படியே உடைச்சிருச்சு. ஒரு அடிமை பெண்ணு மேல, இந்த துரத்தப்பட்ட ஒரு பெண்ணு மேல, யாருமே கவனம் செலுத்தாத ஒரு பெண்ணு மேல, ஒரு அநாத மேல ஆண்டவர் ஒரு 3 அன்பை வெளிப்படுத்துகிறார். அந்த அன்பனுடைய வெளிப்பாட்டு நிமித்தமா தான் இந்த பொண்ணு தன்னுடைய பிள்ளைய குறிச்சு என்ன சொன்னா கூட பரவாயில்லன்னு சொல்லி அப்பாவை பார்த்து சொல்றாங்க, நீர் என்னை போதும் ஆண்டவரே, இது போதும் ஆண்டவரே, நீர் என்னை காண்கிற தேவன்.